அவர் சொன்னார், அப்போ லண்டனில் படிக்காத நீ என்னோட இருந்த அப்படின்னு சொல்லிட்டாரு. கேஆர் சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கவுன்சில் ஒர்க் பண்ணோம். எனக்கு நண்பர், ரொம்ப பிடிச்சவர். ரொம்ப வருஷம் கழிச்சு சொன்னோம். அவர் வீட்டு நேம் பேர், எங்கள் வீட்டு பேர் ஆரணி தான், 2 பேரும் ஒரே வீட்டு நேம். ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சவங்க 2 பேரும். ஸோ நீங்கள் பேசுங்க. சக்தி சக்தி முதல்ல எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணி அப்போ ஞானவேலு கூட இருந்தார். இப்போ வெளியே போயிட்டு இன்றைக்கி தமிழ் படங்களை நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய படங்களை விநியோகம் பண்ணுறாரு. அவருக்கு வந்ததுக்கு அவர் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஏமரத்னம் சார் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் தான். ஏன்னா இது வெயிட் பண்ணியிருக்கு பாருங்கள், 5 வருஷம். அவர் டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கள, அதுதான். அப்புறம் நீங்கள் விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்தில் 3 படம் பண்ணி கொடுத்தேன். ஆமாம், செலவில்லை. முதல்ல நட்புக்காக தமிழில் பண்ணோம். தெலுங்கில் இமீடியட்டாக சார் ஒர்க் பண்ணார். ஸ்நேகம் கோசம் படையப்பால் ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம். தெலுங்கு படையப்பா தெலுங்கு நாங்கள் பண்ணோம். கண்டினியூஸாக ஒரே ரோவில் ஒரே வருஷத்தில் 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நட்புக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஜோதி சொல்லும்போது ஒரு லைன் சொன்னாப்புல, இது என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது. நான் இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தார். அதோடு நான் விடலை. அதுக்கப்புறம் படையப்பா என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார். படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்குது. அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்கில் போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேறு. இப்போ காலங்கள் மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள், லைன் மாறுன்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஏஎம் ரத்னம் சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது என்ன கிளாப்ஸ் வருமோ, ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில் எல்லாம், தமிழ்நாடு இல்லை ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலையும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியலை, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறையா, உழைச்சி மேலே ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், அதை தாண்டி சினிமா மேலே எவ்வளோ பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஆகட்டும், கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே போகலாம், உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர், தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுனதில் ஏஎம் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களை எடுத்துக்கொண்டு போய் தெலுங்கில் ரீரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், தெலுங்கில் உள்ள படங்களை தமிழ் வந்ததாக இருக்கட்டும், சார் போய் ஹிந்தியில் படம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வரலாறு. ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்னு பார்த்துருப்போம். ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்தில் ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சவுண்ட் பிடிச்சிருந்துருக்கு, அவ்வளோதான். தமிழ்நாட்டோட எல்லா தேட்டருங்களும் டிடிஎஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்ன காரணம்னா,
சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸில் வெளியாக ஆட்டோமேட்டிக்காக தேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு இருந்த ஹோல்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கண்டிப்பாக புதுசாக வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சினிமாவை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நான் எனக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. என்னோடய குருநாதர் எம் செண்பகமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய அனுபவத்தை அங்கேருந்து கிடைக்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, என்ன ஒரு 7th ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்டை எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க. நான் எந்த வேகத்தில் தமிழில் அதை படிக்கிறேனோ அதே வேகத்தில் அதை வந்து தெலுங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாரு. நான் படிக்கும்போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும், இது வந்துடும், அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷனில் படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்கில் எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார். வந்து என்னென்னா வெறும் தயாரிப்பாளராக ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுற ஆள் கிடையாது. அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்ட்டாக ஒரு சக கலைஞனாக உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருந்தால் ரத்னம் சாரோட பேர் இன்னும் 50 வருஷத்துக்கு டாப் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக சார் இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும் ஜோதி கிருஷ்ணா சார் அவரோட ஒர்க்கு நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தின் இன்றைக்கி விழாநாயகன் கீரவாணி சார். கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம், தெலுங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம். பட் எங்களுக்கு மரகதமணியாக அந்த காலத்துலேருந்தே தெரியும். நானும் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்றைக்கும் வந்து மறக்க முடியாது அந்த நாட்களை, அந்த பாடல்களை. கொண்டாட்டம் படமும் அப்புறம் தெலுங்கில் ஒரு படமும், நான் பாவா நச்சாட்னு ஒரு படமும் பண்ணேன் நான் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கம். ரத்னம் சார் வந்து அதாவது நண்பர்னு சொல்கிறதா இல்லைன்னா அட்வைசர்னு சொல்கிறதா, அந்த மாதிரி எங்களுடைய நட்பு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொன்ன படங்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹிட்டு. ஆனால் அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளே போய் டைரக்டர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது. வெறும் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு பேஷன். சினிமானாவே ஆரம்பத்துலேருந்து சில பேர் பல விதத்துக்கு வராங்க சினிமாவுக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க, ஃபேமுக்கு வராங்க, பல விஷயத்துக்கு வராங்க. ஆனால் ரத்னம் அப்படி இல்லை. ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசித்து இன்றைக்கி கூட அவர் உண்மையான விஷயம் சொல்ல போனால் இத்தனை பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இதுவரையில் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கலை. நல்ல பேர் இன்றைக்கி இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்னம் சொன்னால் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக சின்சியராக அந்த படங்கள் பண்ணதனுடைய இது வந்து இன்றைக்கி அவர் அது சம்பாதிச்சிருக்காரு. அது போகிறோம். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியில் வந்துடுவார். நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோன்னா இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார்கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி பேன் இண்டியாவாக வந்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க
கடவுள் வந்து அவங்கள கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் சால்வ் ஆகி இனிமேல் புது ரத்தினமாக நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு. பையனும் இன்றைக்கி நல்லா வந்துக்கிட்டு இருக்கார். அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. அந்த அளவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும். அதே நேரத்தில் இந்த பாட்டுங்களை பார்க்கும்போது அருமையான மியூசிக். அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், ஆஸ்கார் அவார்டு வின்னரு. அந்த மியூசிக்கல் சென்ஸில், அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணால் கூட டப் பண்ண மாதிரி தெரியல. அந்த லிரிக்ஸ் அழகாக எழுதியிருந்தால் கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு பார்த்தா மாதிரி இருந்தது. நிச்சயமாக எல்லா சாங்கும் வேறு ஹிட்டு சார். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சார். உங்களுக்கு கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. ஏன்னா அவருக்கு உண்மையிலே கைத்தட்டி ஆகணும் எல்லோரும். வந்து கீரவாணி சார் வந்து அவர் மரகதமணியாக இருந்தாலும் சரி, கீரவாணியாக இருந்தாலும் ரெண்டும் சேர்த்து நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்து இருக்கார், சினிமாவும் இருக்கார். அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி, இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ரோல் மாடல்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நின்னார், டெபுட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும். ஆனால் 10 வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி படாது பாடுபட்டு அதில் தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்றைக்கி ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னோம்னா பவன் கல்யாண் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. இன்றைக்கி ஒரு பிஜேபியிலேருந்து அவர் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடுன்னு சேர்த்து எல்லாரையும் ஒன்று பண்ணி, அதை விட என்னன்னா அவருடைய பொறுமை, பெருந்தன்மை, உழைப்பு, விடாமுயற்சி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா எது சொல்கிறேன், இப்போ புதுசாக யாரோ வராங்க அரசியலுக்கு, வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இப்போது பவன் கல்யாண் எப்படி வந்தார், எப்படி இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காருன்னு சொன்னால், அவர் எப்படியெல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து அவர் நினச்சது என்னன்னு சொன்னோம்னா, தான் ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டே வந்துருக்கு. அதனால் வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி, யாராக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர்றவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து டெஃபினட்டாக இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நான் அது வந்து இவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்னத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்து உங்கள் பேரன்பையும் பெரும் நேசத்தையும் கொடுத்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும். இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சுது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையாக சொல்லணும். ஆனால் பொறுமையாக ரத்னம் சார் அது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் அவன் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னால் நீங்கள் வந்து எல்லாரையும் இழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளோ பெரிய கேரக்டரு திரும்பியும் செட்டு போடணும், அதுக்குள்ளே அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டார். அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்காக இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பித்தாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நிலைக்கு போயிட்டார்.
இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்ற ஒரு பெரிய யோசனை அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னார் விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்துது. இவ்வளோ பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சது. ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பித்த முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சார் எப்படி எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே அவனுடைய புன்சிரிப்பு. பார்த்தா செட்டில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்லை சார்ன்னு, இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பற்றி டெக்னிக்கலாக ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொன்னான். அப்போவும் எனக்கு பயம், சரி இவன் எல்லாம் கரெக்டாக சொல்கிறான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனால் நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளோ மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பற்றி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மெல்லாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடாவில் போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி இங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நடிச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக இதை வந்து இதுக்கு பின்னால் பெரும் கதைகள் இருக்குது, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையாக இதை முடிச்சிருக்கோம். ஆனால் அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி சலிச்சுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் கிடையவே கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேறு இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவாலேருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் காரில் வந்து 8 மணி நேரம் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டார். அவர் ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனிலெல்லாம் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார். ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ளே ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும், பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம், அவரை தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி ஷி ஆல்சோ கோஆப்ரேட்டட், ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும், நிச்சயமாக எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்கள் பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்கள் பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பாக, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த படத்தில் நீங்கள் பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க, ஆனால் பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்கள் 2 பேருக்கும் இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்றா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பார்ட் 2ல் நாங்கள் அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல் எங்கள் 2 பேருக்கும் 3 சாங் இருக்குது, 4 ஃபைட் இருக்குது. மொத்தமாக ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இருக்கலாம் சார். சத்யராஜ் சார். திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதன்முறையாக முதலமைச்சரானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு NTR காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று NT ராமராவ் அவர்களின் பிறந்த நாள்.
அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவனுக்கு எப்படா தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபோனில் மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்கார். அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சு மேடம் வந்து என்கிட்ட சொன்னேன். நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமாக பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னென்னா, நாங்கள் நடிச்சிட்டு இருக்கையில் எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார். எப்படி எடுக்க போகிறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெரிதிருவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமாக அந்த சீனை காட்டினார். நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்போ தான் வந்து ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது, அந்த நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை, கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதில் 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரோ அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாற்றுறதுக்காகத்தானே பவன். ஜோதி கரெக்டா அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுறதுக்காக நடக்கிறது தான். அதனால் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் ஹீரோயினாக நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார், சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்கள் சாங்கை நான் பாடிட்டேன். பாகுபலி 2ல் வந்து நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில் கொஞ்சம் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். எதுங்க? ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீரமுள்ளு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பாக ஏதாவது. ஆமாம், நிச்சயமா. ஆமாம், மனோஜ் இல்லை, நாங்கள் ஆடிடுவோம், நாங்கள் டான்ஸ் ஆடிடுவோம். நாங்கள் அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடினோமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 மணி 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சார் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தால் தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். సార్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நம்ம 2 பேரில் நீங்கள் மட்டும் அவங்களுடைய இங்கே இருக்கீங்களா? ஸோ அதனால் நீங்களோட இதில் வந்து பவன் கல்யாண் சார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ఇద్దరు చేయాలి. ఇద్దరు ఇక్కడ వాళ్ళు మాత్రం ఉండాలి కాదు సార్, ఇద్దరు చేస్తే బాగుంటుంది. రెడీ 3, 2, 1 గో. వీడు 6 అడుగుల బుల్లెట్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. நாங்கள் இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, நாங்கள் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஆளுங்க. அதனால் ஈஸியாக பண்ணிடுவோம்.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த ஃபோர்த் சிங்கிளுக்கு வந்து இவ்வளோ கலகலப்பாக இவ்வளோ நெகிழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி சார் ப்ளீஸ். திடீர்னு இது தோணுச்சு. நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம், ரத்னம் சாருங்க சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கல் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார். வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார். அது சின்ன சின்ன அவ்வளோதான், அங்கேருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேறு போகணும், நான் வேறு போகணும், என்ன போகணுன்னா அவர் பாருங்கள் ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னென்னா, டேய் நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் குடிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் அங்கே வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாகு. அவர் கூட போகணும் நாங்கள். அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டார். சொல்லவே மாட்டேன்ட்டேன். சார் ஏன் சார் இந்த டைலாக் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடராக இருக்கேன். நான் நீங்கள் சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம படம் எடுத்தோம். ஸோ பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தம் இருக்கலான்னு தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும், சத்யராஜ் சார், KS ரவிக்குமார் சார், கீரவாணி சார் அண்ட் எவ்ரி ஒன், KR சார். ஜோதியோட நான் வந்து ஊழலன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும்பொழுது தட் வாஸ் அ ரீமேக் ஆஃப் அ தெலுங்கு ஃபிலிம், இஃப் ஐ எம் ரைட். ஐ நியூ த கிளிம்சஸ் ஆஃப் திஸ் யங் மேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் it got released and time was going on and ரத்னம் சாருக்கு எனக்கும் என்னன்னா, என்னை தெலுங்குல வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்னை வந்து டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா. திகிலு படுக்கரா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார், அருணாச்சலம் ஸ்டூடியோவில். தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்றைக்கி வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன் అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ வருது రత్నం సార్ గిట్టంది, ఈ మరి జ్యోతి ఒక పటం చేస్తున్నారు, కెన్ యూ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి అప్పుడు. సో ఐ వెంట్ టు విజయవాడ. విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్డ్ దట్, ఇన్ఫ్యాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు అట్లా. ఏం క్యారెక్టర్స్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిలిం, ఇఫ్ ఐఎమ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి. அண்ட் ஆ ரோல் ஏவனி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏஎம் ரத்னம் சாரும் எனக்கு இந்த கொடுத்ததில், இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி, ரத்னம் சார், யூர் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஜோதியை பற்றி த கைண்ட் ஆஃப் எமோஷன் யூ அண்டர்வென்ட், ஐ நோ எவ்ரி ஃபாதர் வில் அண்டர்கோ ఇట్. అండ్ చాలా థ్యాంక్స్ అండి. కీరవాణి గారు చాలా థ్యాంక్స్ అండి. ఐ మీన్ లైక్ ఐ డోంట్ నో, థ్యాంక్ యూ ఎవ్రీ వన్ ఫర్ ఆల్ యువర్ సపోర్ట్ అండ్ డెఫినెట్లీ ఇట్ విల్ బి అ వెరీ బిగ్ ఫిలిం, a trend-setting film in the pan-Indian level. Thank you very much and God bless you. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னார், எப்போவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபினா, மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது ஒத்து இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடிப்பட்டிருக்கோம், அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே சார், ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் வந்து அவரை பற்றி சொல்லுவானா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும்.
இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஜோதி சார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். அன்றைக்கி சார்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கேன்ட்டு. ஆனால் நான் செகண்ட் பார்ட்டில் இருக்கேன். சத்யராஜ் சார், நான் துண்டு போட்டு வச்சிட்டேன் சார். இப்போவே ஒரு சின்ன மிக சரி நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 5 வருஷமாக காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியாக இருக்கும்போது அவர் எப்போ டேட்டு கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஹீரோயின் வச்சு தான் படம் முடிக்க முடியும். அதை மாதிரி பூமிகா அது அந்த படத்தில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்கள் தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து நிப்பாட்டணும். ஆனால் அவங்க பாவம் இத்தனை வருஷமாக காத்திருந்தாங்க. இப்போ தான் பிரபாஸோட படம் பண்ணுறாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளோ காத்திருந்ததுக்கு உங்கள் நன்றி 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 உங்களுக்கு. சார், தேங்க்யூ சார். ஐ ஹாவ் டு சே நன்றி டு யூ சார். ஓகே, I have to speak about Ratnam sir. Ratnam sir is the most first Yellarku Vanakam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat. And he does not need to do these things. He's literally managing the other, actors, and he is completely 100% involved. And sir, for 5 years, you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க மேடம். அப்படியே கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியும் தமிழ். அடாடா, அது பார்த்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? இதுக்கு தான் இப்போ ஜோதி சார் பற்றி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time na Ungulpati pesle, I completely my mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I'm dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir, Padikuda Pesno, I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the padam, actually, enakku oru romba emotional journey irukku. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And enakku story mele, enakku direction mele, padam mele romba trust irukku. That when the film comes, 100% everybody is going to like it, because every single person in this film has worked very hard. So please support us, and I hope you all like the film. ரொம்ப நன்றி மேடம். படத்தில் 5 இடத்துல பாட்டு வர்ற மாதிரி அங்கங்கே தமிழ் போட்டு அழகாக பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ஆந்திர பிரதேஷுடைய டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? Actually, நான் choose பண்ணல, அவர் தான் choose பண்ணிட்டா எனக்கு. No, but so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work, it's years of effort, a lot of planning and a lot of perseverance that it takes to be in that position. So happy. And
Most importantly, Pawan Kalyan sir, I always say in Telugu, ee adrushtam naku dorkindi, and I'll always remember that. பேன் இந்தியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thank you so much. ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் 4th சிங்கிள்